வணக்கம், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மேஸ் ரெயின்மேன் ஸ்டுடியோ. இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை இனமானம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளுக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை காந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து அறிவிப்புகளும் உங்களை முழுமையாக வந்து சேரும். என்னுடைய முழு உழைப்பும் உங்களையே வந்து சேரும். அதே நேரத்தில் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஷேரும் பண்ணிடுங்க. ஸோ இன்றைய வானிலை அனுமானம் 25 அக்டோபர் 2025 உங்களுக்காக நீங்கள் ஆன்லைனில் பார்க்கக்கூடிய அனைத்து யூடியூப் தம்ப்நெயில்ஸ் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு புறக்கணிக்க வேண்டிய அவசியம். நான் தமிழகத்தை உருட்ட போகுது, கடலோடு கடலாக போகுது, அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணக்கூடிய எந்த இதுவுமே நீங்கள் என்டர்டெயின் பண்ணாதீங்க. காரணம் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த தெற்கு அந்தமான் பகுதிகளில் உருவாயிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ் பகுதி நேற்று நன்கு அமைந்த தாழ் பகுதியாக மாறிச்சு. அது இன்று ஒரு ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக உருப்பெற்றிருக்கு. இது வந்து வானிலை ஆராய்ச்சி மையம் லேட்டர் ஆஃப் த டே இன்றைக்கி உங்களுக்கு அறிவிக்கும். இதுக்கு நடுவில் இந்த வரைபடத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தெற்கு அந்தமான் பகுதிகளில் இந்த சலனம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் அரபிக்கடல் பகுதிகளில் தொடர்ந்து நீடித்து கொடுக்கக்கூடிய அந்த டிப்ரெஷன் மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அப்புறம் கிழக்கு திசையில் நகர்ந்து இப்போது வந்து மகாராஷ்டிரா மாவட்டத்தை நோக்கி போகுது. வடகிழக்கு திசையில் அப்படி மூவ் ஆகி போயிட்டுருக்கு. அது வரக்கூடிய நாட்களில் என்னெல்லாம் ஆக போகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து எஸ்காட் இமேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ப்ளஸ் நம்ம கடந்த பல நாட்களாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஓடிசிடி டீப்பனாக எவ்வளோக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான். ஸோ இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய டிப்ரெஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அந்தமான் பகுதிகளில் இருக்கக்கூடிய அமைப்பு எங்கே இருக்குது, அதே நேரத்தில் அந்த காற்று அமைப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த படம் காட்டக்கூடிய அமைப்பும் கரெக்டாக ஒத்துப்போகுதா அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் இனிஷியல் கண்டிஷன் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஐசி. அடுத்து இப்போதைக்கு அக்ஷரேகை 10.6, தீர்க்கரேகை 89.5 கிழக்கில் இது நிலை கொண்டிருக்கிறது. இது ஒரு மேக்ஸிமம் விண்ட் ஸ்பீட் வந்து 25 நாட். சென்ட்ரல் ப்ரெஷர் அது குறைந்திருக்கக்கூடிய அழுத்தம் பார்த்தீங்கன்னா 996 MB அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இப்போது வானிலை படிமங்கள், அதாவது அந்த ஷிப்பு இதெல்லாத்தையும் கடலில் இருக்கக்கூடிய அமைப்புகள், செயற்கைக்கோள் இது எல்லாத்தையும் கணக்கிட்டு எடுத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி மாடல் கைடன்ஸ் எப்படி இருக்குது, நியூமெரிக்கல் மாடல்ஸ்லாம் என்னவா சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இசிஎம்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பெரும்பாலானவர்கள் இது சென்னைக்கு அதாவது வட தமிழகத்தை ஒட்டி வராது. அதுக்கு சற்று ஒரு 150-200 கிலோமீட்டர்லேயே இந்த கர்வ், நார்த் ஈஸ்ட் கர்வ் மாறி பெரும்பாலும் இது மச்சிலிப்பட்டினம், காக்கிநாடா இந்த இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு புயலாக உருவெடுத்தாலும் அது கிட்ட போகும்போது வீக் ஆகலாம். ஒரு தீவிர ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக கரையை கடந்து உட்புற ஆந்திரா, தெலுங்கானா ஊடாக பயணித்து பிறகு இந்த 27ஆம் தேதி வரக்கூடிய மேற்கத்து கிழக்கம் ஊடாக வடகிழக்கு பகுதியை நோக்கி செல்லும் அப்படின்னு சொல்லி காட்டுது. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜிஎஃப்எஸ் அமைப்பு பார்த்திங்கன்னா அது இன்னும் சற்று மேற்கு நோக்கி நகர்த்துகிறது. மேற்கு நோக்கி நகர்த்தி பெரும்பாலும் சென்னையிலிருந்து ஒரு 150 கிலோமீட்டருக்கு உள்ளாக கொண்டு வந்து மீண்டும் பாப்பட்லாவிலிருந்து காக்கிநாடா வரலையும் சில டைம் விசாகப்பட்டினம் வரலையும் கூட சில மெம்பர்ஸு கொண்டு போகிறாங்க. ஸோ ஜிஎஃப்எஸில் ஒரு சின்ன ஒரு பரந்த அமைப்பில் ஒரு கன்சஸ் இல்லை. அதே நேரத்தில் இசிஎம்எஃப்பில் ஒரு குறுகிய வட்டத்தில் கன்சஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாடல்ஸுக்கு நடுவில் கூகுளுடைய அமைப்பில் எல்லா மாடல்ஸ்லேருந்து எடுத்த ஒரு மெம்பர்ஸுடைய கருத்தொற்றுமையில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலானவை இந்த மச்சிலிப்பட்டினம், காக்கிநாடா இந்த பகுதிகள் வந்து கன்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ பெரும்பாலும் இசிஎம்எஃப் உடைய கருத்துப்படி இந்த சலனம் செல்ல போகிறதா என்ன அப்படிங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த எல்லா சலனத்திலையும் நம்ம ஒன்று கவனிக்கணும், அந்த அரபிக்கடலில் இருக்கக்கூடிய அமைப்பு கிட்ட குஜராத்துக்கிட்ட போனாலும் மகாராஷ்டிரா கிட்ட போனாலும் அவர் மத்திய அரபிக்கடல் பகுதிகளுக்குள்ளாகவே சுற்றி அங்கேயே வலுவிழந்து போவார். அது இன்னும் ஒரு வாரம் அவர் சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடியது. ஸோ இந்த அமைப்பு வங்கக்கடலில் வரக்கூடிய இந்த மோந்தா புயல் அப்படின்னு சொல்லக்கூடிய புயல் எந்த அளவுக்கு தமிழகத்தை பாதிக்கப் போகிறது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரையிலும் 90% இதனுடைய நேரடி பாதிப்பு எதுவுமே தமிழகத்துக்கு இருக்க போகிறதில்லை, இன்க்ளூடிங் சென்னை.
ஸோ காற்று பாதிப்பு பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ஒரு 20-25-35 கிலோமீட்டர் தரை காற்று இருந்தால் பெரிய விஷயம். மழை பொறுத்தவரையிலையும் அந்த சலனம் எந்தளவுக்கு மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம தமிழகத்துக்கு கடலோர மாவட்டங்களில் வடகடலோர மாவட்டங்களில் சென்னைக்கும் எந்த அளவுக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ பொறுத்தவரையிலும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சலனம் எந்த அளவுக்கு மேற்கு நோக்கி நகரப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படிங்கிறத நிகழ்நேரத்தில் மட்டுமே நம்ம கணிக்க முடியும், வானிலை படிமங்கள் உட்பட. ஸோ இது பற்றின தகவல்கள் தொடர்ந்து இன்றைக்கி நேரலையில் நமக்கு இருக்கும், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழை பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டத்திலையும் பரவலாக மழை பதிவாகி இருக்குது. கன்னியாகுமரியில் 53 மில்லிமீட்டர் மழை தடரிக்கோணமில் பதிவாகிருக்கு. அருமனையில் 52, மயிலார் 47.2, பரளியாறு 43.6, சிவகங்கை மாவட்டம் மாம்பட்டி வடக்கு மாம்பட்டியில் 42.4, மணலோடை கன்னியாகுமரி 42, மதுரையில் நல்ல பதிவை தேன்கரை 41.6, அப்புறம் சிவகங்கை மாவட்டத்திலே அரண்மனை சிறுவயலில் 37.6, தனிச்சலம் மதுரை 35.6, சிவகங்கை வெளியூர் 33.6, கன்னியாகுமரி சுச்சீந்திரம் 35.2, மதுரை அலங்காநல்லூர் 33.2, திருச்சிராப்பள்ளியிலும் பதிவாகி இருக்கிறது. இக்கரை கோசிக்குறிச்சி 32.4, சிவகங்கை திலக்கோட்டை 29.6, மதுரை கல்லந்திரி 28, மதுரை பனைக்குடி 27.2. அதே மாதிரி நெல்லை மாவட்டத்திலையும் பதிவாகி இருக்கிறது. நெல்லையில் திருவன்பலகுப்புறம் 21.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. புதுக்கோட்டையில் எம்பல் 20.8. நான் நிறைய இடங்களில் சொல்லலை, குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் சொல்கிறேன். கரூரில் அணைப்பாளையமில் 18.4, திருநெல்வேலியில் திருக்குறன்குடி 16 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. ராமநாதபுரத்தில் புல்லூர் 15.6. இந்த மாதிரி கங்கை கொண்டான் திருநெல்வேலி 14.8 அந்த மாதிரி பதிவாக இருக்குது. இந்த மாதிரி சென்னையிலையும் பார்த்திங்கன்னா வட சென்னை பகுதிகளில் 11 மில்லிமீட்டர் மழை அளவுக்கு பதிவாகி இருக்கிறது. ஸோ அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பல மாவட்டங்களில் திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, இடுக்கி, கோட்டயம், ஆலப்பி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து கர்நாடகாவில் பொறுத்தவரையிலும் பெங்களூரு, தும்கூரு மற்றும் கொடகு, தக்ஷிண கன்னடா, உடுப்பி, ஷிமோகா, உத்தர கன்னடா, பீதர், குல்பர்கா, யாத்கிர் ஆகிய மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையும் மற்ற இணைய மாவட்டங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆந்திரா பொறுத்தவரையிலும் கர்னூல், நந்தியால், வைஎஸ்ஆர் கடப்பா, அன்னமய்யா, சித்தூர், திருப்பதி மற்றும் நெல்லூர், காவாலி வரையும் மிதமானது முதல் கனமழையும், அனந்த்பூர், சத்யசாய் மற்றும் பிரகாசம் மத்திய ஆந்திரா மற்றும் வட ஆந்திர கடலோர மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கும். இந்த மழை அடுத்த 48 மணி நேரத்திற்கு இந்த மழை சற்றே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் இந்த டிப்ரெஷன் அரபிக்கடலில் இருக்கிறதுனால மத்திய மகாராஷ்டிரா மற்றும் விதர்பா, மத்திய பிரதேச மாவட்டங்களில் இன்று மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் தெலுங்கானாவில் இன்றைக்கி பரவலான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஹைதராபாத் சுற்றுவட்டார பகுதிகள், நலகொண்டா, ரங்காரெட்டி, மஹபூப் நகர், நாகர்கர்னூல், விகாராபாத், சங்காரெட்டி, மெதக், கமாரெட்டி, நிஜாமாபாத், அதிலாபாத், ஜகித்தால், கமரம்பி, மஞ்சரியால், ஜெய்சங்கர், முழுகு, பத்துப்பள்ளி ஆகிய மாவட்டங்களும், நலகொண்டா, சூர்யாபட், வரங்கல் ஆகிய பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழையும் மற்ற இணைய மாவட்டங்களில் லேசான மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஸோ தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் இன்று மழை சற்று பரவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் பரவலாக லேசான மழையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலூர், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, டெல்டா மாவட்டங்கள், கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சை, இந்த பக்கம் பெரம்பலூர்,
அரியலூர் மற்றும் திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, மத்தியத்தில் சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, மேற்கு மாவட்டங்களில் ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, கோவை மாவட்டங்கள், தேனி இந்த பகுதிகள் வரையிலும் லேசானது முதல் மிதமான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று லேசான மழை ஒரு சில பகுதிகளில் மட்டும் மிதமான மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதுதான் அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்புள்ள பகுதிகள். இன்றைய வீடியோவில் வரக்கூடிய வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புயல் பேர் என்ன, எந்த பகுதியை நோக்கி செல்லக்கூடும், காரணம் என்ன அப்படிங்கிற அறிதலும் புரிதலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. கண்டிப்பாக இதை ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பை. See you. Have a nice day.